என்னடி டாட்டி லவ் யூ மிஸ் யூ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உன்னை பார்க்கறக்கு. லவ் யூ. ரெடி ஆகிட்டு தங்கம், கிளம்ப போகிறேன். இப்போ இந்த வீடியோவை ஜாய் கிறிசல்டா தான் அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. ஜாய் கிறிசல்டா அண்ட் மாதம்பட்டி ரங்கராஜோட இஷ்யூ உங்களை பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஜாய் கிறிசல்டாக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த டைம் மாதம்பட்டி ரங்கராஜ் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு அது என்னோட குழந்தைன்னு நிரூபிச்சு அந்த குழந்தையோட வாழ்நாள் செலவு ஃபுல்லும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மாதம்பட்டி ரங்கராஜோட முதல் மனைவி ஸ்ருதி ஜாய் கிறிசல்டா காசுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சில ப்ரூஃப் எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. அண்ட் அது இல்லை அப்படின்னு சொல்லி ஜாய் கிறிசல்டா விளக்கம் கொடுத்து ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லி மாதம்பட்டி ரங்கராஜ் தான் சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறமா மாதம்பட்டி ரங்கராஜ் எந்த ஸ்டெப்புமே எடுக்க கிடையாது. அதனால மாதம்பட்டி ரங்கராஜை கலாய்ச்சி நிறைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில ஜாய் கிறிசல்டா இப்போ இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கேப்சர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புருஷா வெர்ஷன் 5.0 எப்படிதான் லவ் யூ மிஸ் யூ சொல்லி நம்மளை கல்யாணம் பண்ணுவாங்க, குழந்தையும் கொடுப்பாங்க, லாஸ்டா எஸ்கேப் ஆயிடுவாங்க, கேட்டா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஜாய் கிறிசல்டா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வர சொல்லி நிறைய பிரைவேட் வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஆனா மாதம்பட்டி சைட்ல இருந்து இப்ப வரைக்கும் எந்த விளக்கமுமே கொடுக்காம ரொம்பவே அமைதியா தான் இருக்காங்க. ஜாய் கிறிசல்டா அண்ட் மாதம்பட்டி ரங்கராஜோட இஷ்யூவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.